வெல்கம் டு சுஹன் ஸ்பாட். வந்தாச்சு புத்தம் புது கலெக்ஷன்ஸோட புது இடத்துல நியூ சென்னை ஷாப் வந்தாச்சு. எந்த பொருள் எடுத்தாலும் 179 ரூபா மட்டும்தான். வீட்டுக்கு உபயோகப் பொருள்கள் எக்கச்சக்கமாக புது புது கலெக்ஷன்ஸோடு வந்திருக்குங்க. எப்பயும் போல் இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் தினுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எந்த பொருள் எடுத்தாலும் 179 ரூபா மட்டும்தான். புது புது கலெக்ஷன்ஸில் அப்போ புது இடத்துல தானே போடணும். நம்ம மதுரையில் தான் இந்த ஷாப் போட்டிருக்காங்க. எங்கே என்னென்னு விவரமாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னென்ன பொருள் புதுசாக இருக்குன்றதையும் காமிக்கிறேன். வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு போனால் தான் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அலசி ஆராயாமல் போனோன்னே டக்குன்னு எடுத்துகிட்டு வருவீங்க. அந்தளவுக்கு விதவிதமான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க நியூ சென்னை ஷாப்பிங் சேல். இந்த தடவை நம்ம மதுரையில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மதுரை அம்பிகா தேட்ரு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பக்கத்தில் இருக்க சென்னை மொபைல்ஸ். அம்பிகா தேட்ரு சென்னை மொபைல்ஸுக்கு ரெண்டுக்கும் நடுவில் போகிற ரோட்டில் தாங்க இந்த மஹால் லொக்கேட் ஆகிருக்கு. ட்வின்ஸ் மஹாலில் தான். நம்ம அம்பிகா தேட்டர் ரோட்டில் இருக்க ட்வின்ஸ் மஹாலில் நியூ சென்னை ஷாப்பிங் சேல் போட்டிருக்காங்கங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 179 ரூபா மட்டும்தான். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கடல் மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நான்ஸ்டிக் கடாய் இதுங்க. இந்த மாதிரி டபுள் ஹேண்டிலோடு இருக்க கடாய் புது புது கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. வெளியில் இருக்கிறது ரீகோட்டிங் பெயிண்ட் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து நான்ஸ்டிக் கடாய் தான். அதுலேயே அலுமினிய கடாயும் உங்களுக்கு இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி ஈய பாத்திரத்திலான கடாய் இருக்குது. டீப் கடாய் தான். ஒரு சின்னதாக பூரி வடை போடணுன்னா இந்த மாதிரி கடாயெல்லாம் வாங்கிக்கலாம். நான்ஸ்டிக் பேன்லேயே உங்களுக்கு வந்துட்டு பேன் சைஸாகவும் இருக்குது, கடாய் டைப்லேயும் இருக்குது. இது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் தான். கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லைங்க. அலுமினிய பாத்திரம், ஈய பாத்திரம், சில்வர் பாத்திரம், செராமிக், கண்ணாடி கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது. வீட்டு உபயோக பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கிட்ஸுக்கு டாய்ஸாக இருக்கட்டும், கிஃப்ட் ஐட்டமாக இருக்கட்டும், பேக் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, வீட்டு உபயோக பொருட்களில் புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. தேங்காய் உடைக்கிற கம்பியிலேருந்து மம்பட்டி வரைக்குமே இரும்பு பாத்திரத்தில் இருக்குங்க. இந்த பொருட்கள்லாம் 179 ரூபாய்க்கு யார் கொடுப்பா? அந்தளவுக்கு ஒருத்தான ப்ராடக்ட் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய கரண்டி, பெரிய வட்டையில் பிரியாணி கிண்டுறதுக்கே யூஸ் ஆகும். பொங்கல் வரப்போகுது. இந்த மாதிரி அடுப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, வாசலில் பொங்க வைக்கிறதுக்கு. இரும்பு பாத்திரத்தில் இந்த மாதிரி 4 குட்டி குட்டி ஊத்தாப்பை போடுற மாதிரி பணியார பேன் மாதிரியே இருக்குது. தனியாக பணியார பேன் இருக்குது. மீன் பொரிக்கிறது, உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுன்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க இரும்பு பாத்திரத்தில். தாளிப்பு கரண்டி தாளிக்கும் போதே கீழே விழுகாமல் இருக்க மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸில் ஹேண்டிலோடு இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டபுள் ஹேண்டில் குட்டியான வடைச்சட்டியும் இருக்குது. சட்னி இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரங்கள் இருக்குது. நான்ஸ்டிக்கில் உங்களுக்கு பணியார பேன், தோசை பேன், ஆப்ப பேனுன்னு எல்லா வகையான பேன் வெரைட்டிஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க. இதெல்லாம் ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டுன்னே நான் சொல்லுவேன். வீட்டில் எந்த பொருள் இருக்கணும் அப்படின்றத அவசியமான பொருட்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லா பொருட்களுமே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். எவ்வளோ பெரிய கரண்டின்னு பாருங்கள், இரும்பு கரண்டி. இதெல்லாம் உங்களுக்கு அடுப்பு, விறகடுப்பு, நீங்கள் நார்மலாக சாதம் வடிக்கிறதுக்கு கூட வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு பாத்திரத்தில் அருவாள், அருகாமனையிலேருந்து தாளிக்கிற வடைச்சட்டி வரைக்கும் இருக்கிறது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய வடைச்சட்டி கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பலகாரம்லாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி வாங்கிடுவீங்க, ஜார் மட்டும் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி ஜார் கூட இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க. ஈஸியாக டைப்பில் திறக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கேஸ் சேவிங்ஸில் கேஸ் எல்லாம் மிச்சப்படுத்துறதுக்கு கேஸ் சேவிங்ஸ் இருக்குது. கேஸில் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு கூட அவைலபிளாக இருக்குது. கட்டிங் போர்டில் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது, உட்டன்லேயும் இருக்குது. இந்த தடவை புதுசாக மைக்காவில் கூட கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ வெயிட் இருக்க சிலிண்டரை ஈஸியாக நம்ம ஒரு கையில் தள்ளிட்டு போகலான்னா இந்த வீல் இருந்தால் போதுங்க. உடனில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி மைக்காலையும் உங்களுக்கு கட்டிங் போர்டு வந்துருச்சு. அதே மைக்கால வந்து உங்களுக்கு சப்பாத்தி கட்டையும் இருக்குது, உருட்டுற கட்டையும் இருக்குது, சப்பாத்தி தேய்க்கிற கட்டையுமே இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், உடன் ஸ்பூனு 6 ஸ்பூன் இருக்கும். வித்து உங்களுக்கு வந்துட்டு ஜாரோடையே வந்துடும். ஆர்கனைஸ் ஜாரோடையே அரிவாள், அருகாமனை, சுத்தியல்னு எல்லாமே இருக்குங்க. கிளாஸ்லாம் உங்களுக்கு காம்போவாகவே வச்சுருக்காங்க. சின்ன பொருட்கள்லாம் உங்களுக்கு காம்போவாக எடுத்துக்கலாம், பெரிய பொருட்கள்லாம் ஒரு பொருள் எடுத்துக்கலாம். தொட்டிக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங்கு கூட அவைலபிளாக இருக்குது. கேஸ் லைட்டரு, இடிகள்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இடிகள்லே உங்களுக்கு நம்ம கல்லால் ஆன கல் கூட இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க. கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி காம்போவாகவே வச்சுருக்காங்க. நிறைய பொருள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. இடியாப்பக்கட்டை சில்வரில், இந்தாலியத்தில், மரக்கட்டையிலேன்னு பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற எல்லா வகையான இடியாப்பக்கட்டையுமே இங்கே இருக்குது. இந்தாலியத்தில் யூஸ் பண்ணுற கட்டையிலலாம் உங்களுக்கு எல்லா தட்டுமே அவைலபிளாக வந்துடும். சில்வர்லேயும் அதே மாதிரி தான்.
இந்த மாதிரி பொருட்கள்லாம் யாருங்க 179 ரூபாய்க்கு கொடுப்பா? இங்கே இருக்குங்க. புதுசாக குட்டி குட்டியான ட்ராலி, உங்களுக்கு அரிக்கரண்டி, கிச்சனில் நம்ம வால்லைன் ஸ்டிக் பண்ணுறதுக்காக கிச்சன் ஸ்டிக்கர்ஸு, பூந்தி கரண்டி, அரிக்கரண்டியிலே பெரிய கரண்டி இதெல்லாம் இருக்குது. ஈஸியாக வீட்டிலே நீங்கள் பலகாரம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் வீட்டு பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. கிரில் பேன்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிரில் செய்கிற மாதிரி இருக்குது. உடனில் சீவுறது இருக்குது, பஜ்ஜி போடுற கட்டை. இது மட்டும் இல்லைங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு இன்னும் லைக் பண்ணலாட்டி சின்னதாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சிட்டிங் ஸ்டூல் மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பாக்ஸுங்க. செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். எந்த மாதிரி 4 கம்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி இருக்குது. ஜுவல்லரிஸ்லாம் ஈஸியாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும்னா இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தை மாதம் வரப்போகுது, நிறைய ஃபங்க்ஷன்ஸும் வரப்போகுது. ரிட்டன் கிஃப்ட்டு, பால் காய்ச்சி, மேரேஜ்னு எந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். வாங்கி நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா 500 1000க்கு வாங்கின மாதிரி லுக்கில் இருக்கும். ஃப்ரேமெல்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குது. சாமி ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீட்டுக்கு வைக்கிற வாஸ்து ஃபோட்டோஸாக இருக்கட்டும், சீனரிஸாக இருக்கட்டும், எல்லா வகையான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எது எடுத்தாலும் 179 ரூபா மட்டும்தான். இந்த ஷாப் மார்னிங் வந்து உங்களுக்கு 9 o'clock ஸ்டார்ட் ஆகி நைட்டு 10 o'clock வரைக்குமே இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும். பொங்கல் வரைக்குமே இந்த இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக எந்த டைம் வேணாலும் போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கிஃப்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சீனரிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதிலே உங்களுக்கு லைட்டிங் செட்டப்போடையும் இருக்குது. லைட்டிங் இல்லாமல் 3D பிரிண்டிங்கு, இந்த மாதிரி செட்டிங்கு, நல்ல நேச்சுரலாக இருக்க மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோவில் காமிச்சோம் அப்படின்னா வீடியோ தான் லென்த்தாக போயிடும். கிஃப்ட் கொடுக்குறதுனா நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். கார்டு ரிலேட்டடாகவும் இருக்குது, இந்த மாதிரி சீனரிஸ் ரிலேட்டடாகவும் இருக்குது. லைட்டிங்கோடவும் எடுத்துக்கலாம், லைட்டிங் இல்லாமல் எடுத்துக்கலாம். வால் கிளாக்குமே அவைலபிளாக இருக்குது. மிரர்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சோட் கேஸில், டிவி யூனிட்டில் இந்த மாதிரி ஃப்ளவர் ஸ்டாண்டு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளவர் ஸ்டாண்டும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃப்ளவர் ஸ்டாண்டே உங்களுக்கு 179 ரூபா மட்டும்தான். இதில் இந்த மாதிரி குட்டி குட்டியான சைஸஸ்லேயே இருக்குது, பெரிய சைஸுமே அவைலபிளாக இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண அரிக்கன் லைட்டு இப்போ யார் வீட்டில் இன்னும் இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் லைட்டு பேட்ரி லைட்டு தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். விடிபல்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட் இல்லாத நேரத்தில் ஃபுல் பிரைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப் இருக்குது. டேபிளில் வைக்கிற ஃபேனு, ஸ்டடி டேபிளில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் டேபிள், இந்த மாதிரி கிச்சனு நம்ம எங்கள் இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதிலே உங்களுக்கு லைட்டும் கொடுத்துருவாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறீங்கன்னா தாராளமாக செக் பண்ணிகிட்டே வாங்கிட்டு போகலாம். எல்லாமே புதுசுனால பேட்டரியும் சார்ஜ் போட்டால் தாராளமாக ஒர்க் ஆகும். ஹேண்ட்லேயே மசாஜ் பண்ணுற மாதிரி ஹேண்ட் மசாஜரும் இருக்குது. பேட்டரியில் யூஸ் பண்ணுற மாதிரி பேட்ரி மசாஜரும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சோலார் லைட்டு, நீங்கள் ஆணியே அடிக்காமல் உங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபோனை நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு எந்தவித ஹேங்கிங் செல்ஃபு தேவையில்லைங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூலே இருக்குது. இதெல்லாம் வந்து மசாஜர் தான், உங்களுக்கு ஃபேஸ் மசாஜர் எலக்ட்ரிக்கலில் இருக்குது. சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபேஸில் வச்சு ஈஸியாக நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புதுசாக எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே இங்கேன்னு நீங்கள் அலைய வேண்டாம். கண்டிப்பாக நம்ம அம்பிகா தேட்டருக்கு போகிற ரோட்டில் இருக்க ட்வின்ஸ் மஹாலுக்கு வாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 179 ரூபா மட்டும்தான். இந்த மாதிரி ஹேண்ட்லேயே மசாஜ் பண்ணுற ஹேண்ட் மசாஜரும் இருக்குது. இதெல்லாம் மினி கொசு பேட்டுங்க, ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். நம்ம ட்ராவல் டயத்துக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரில் வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்கில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போட்டால் நம்ம ஜூஸ் போடுற மாதிரி மினி சாப்பர் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு வெயிட் மிஷினுங்க, நம்ம கிச்சன்லேயே வச்சு ஈஸியாக வெயிட் பண்ணிக்கலாம். 1 கிலோ கடையில் காய் வாங்கிட்டு வந்தோன்னா வீட்டிலே அளந்து பார்த்துக்கலாம் வெயிட்டு கரெக்டாக போடுறாங்களா இல்லையான்னு. சிங்கில் நம்ம பலவிதமாக யூஸ் பண்ணுவோம்ல டேப்பு, அது கூட அவைலபிளாக இருக்குன்னா பாருங்கள். புதுசாக கிச்சனுக்கு அப்கிரேட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினச்சிட்ருக்கீங்க. இந்த ஷாப்பில் கம்மியான பட்ஜெட்டில் கூட வாங்கிக்கலாம். ஆன்லைனில் ப்ரைஸை செக் பண்ணிவிட்டே நீங்கள் வாங்கலாம். அவ்வளோ பொருள் இருக்குங்க. ஏன்னா ஆன்லைனை விட கம்மியாக தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 179 ரூபாய்க்கு. இந்த மாதிரி கார்த்திகைகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரப்போகுது இல்லையா, நம்ம வீட்டை நல்லா பிரைட்டாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பல்ப் லைட்டெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சீரியல் செட்டு மாதிரி கூட நீங்கள் அந்த மாதிரி செட்டாக கூட வாங்கிக்கலாம். கிச்சனில் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு, பாத்திரம் விளக்குறதுக்கெலாம் ஸ்க்ரப்பர் போட்டோம் அப்படின்னா அலர்ஜி மாதிரி வரும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு க்ளவுஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஸ்க்ரப்பரோடு இருக்குது. அதை யூஸ் பண்ணி குளிக்கிறதுக்கும் பாத்திரம் விளக்குறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
நைஃப்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பனரோடைய ஸ்டாண்டோடைய உங்களுக்கு வந்துடும். செல்ஃபி ஸ்டிக்கு, ப்ளூடூத் ஹெட்செட்டு, ஹேர் பட்ஸு எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான டூல்ஸ் ஐட்டமுமே இருக்குது. டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு காம்போவாக வச்சுருக்காங்கங்க. உங்களுக்கு எல்லா காம்போஸுமே நான் காமிக்கிறேன். நைஃப் இருக்குது, ப்ளக் போர்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிறைய ப்ளக் போர்டு இருக்குது. கொசு பேட்டு, மழை காலம்னால ரெயின் கோட்டு, கொடைன்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. வீட்டிலே ஈஸியாக ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஹேங்கர்ஸு, இதெல்லாம் ரெயின் கோட்லாம் வந்து காம்போ கலெக்ஷன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே புதுசாக நம்ம வாங்கிக்கிடலாம். இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த ஷாப் அடுத்து எந்த லொக்கேஷனில் லொக்கேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சன் டவல்லாம் உங்களுக்கு 5-6ன்னு காம்போவாகவே வச்சுருக்காங்க. ஸ்க்ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்க்ரப்பர்லாம் 10 பீஸ் கிட்ட வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுலாம் இவ்வளோ பெரிய ஸ்க்ரப்பராக அவங்களுக்கு பேக்கிங்காகவே எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமான பொருள் காம்போவாக இருக்குது. தாராளமாக வந்து அள்ளிட்டு போங்க. கொடையெல்லாம் உங்களுக்கு சின்னதாக ஹேண்ட்பேக்கில் வைக்கிற மாதிரி சின்ன கொடை இருக்குது, பெரிய கொடை இருக்குது. கிளிப்பெலாம் வந்து உங்களுக்கு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பேஸ்கெட்டோடையே நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய ப்ளக் போர்டு இருக்குது. இதை நீங்கள் வாங்கி ஈஸியாக எந்த இடத்துல வேணாலும் ஹேங் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். டார்ச் லைட்டில் சார்ஜ் போடுறது, பேட்ரி போடுறது, குட்டியாக இருக்கிறது, ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுன்னு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே இப்போ காமிக்கிறது எல்லாமே டூல்ஸ் ஐட்டம் தாங்க. எல்லாத்தையும் நான் காமிச்சேன்னு வச்சுக்கோங்க, வீடியோ வந்துட்டு 1 hour கூட போயிடும். ஓரளவு உங்களுக்கு காமிக்கிறேன். டேரெக்டாக மறக்காமல் விசிட் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அவ்வளோ பெரிய மஹாலில் உங்களுக்காக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. காய்கறி, கீரை இதெல்லாம் வாங்கி ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு வாஷபிள் கூடையுமே சில்வரில் இருக்குது. ஃப்ரூட் பேஸ்கெட்டு, ஸ்பூனு, நைஃப் இதெல்லாம் போடுறதுக்கு ஸ்டாண்டுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் சில்வர், கோல்டு பில்டிங்னு இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸு, வெங்காயம், தக்காளி இல்லை பாத்திரங்கள் போடுறதுக்கு பேஸ்கெட்டு சின்ன சைஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஹெவி வெயிட்டடாகவே இருக்குது. அதுலேயுமே ஸ்கொயர் டைப்பு, சர்க்கிள் டைப்புன்னு 2 டைப்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்கிட்ஸுக்கான இந்த மாதிரி காம்போவும் வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. உங்களுக்கு சாம்பிள் பீசஸ் மட்டும் காமிக்கிறேன் பாருங்களே. இதெல்லாம் பாருங்கள், உள்ளே வந்து கிளாஸாக இருக்கும். நம்ம வந்து இப்போ டெய்லி சீரக தண்ணி, சோம்பு தண்ணி இதெல்லாம் குடிப்போம் இல்லையா, அதெல்லாம் ஊற வச்சு தனியாக ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபில்ட்ரோடே இருக்க மாதிரியான வாட்டர் பாட்டிலுமே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம அதிலே நிறைய டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது, டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிறது இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் கூட இந்த மாதிரி ப்ரைஸில் உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் கிடைக்காது. பித்தளை பாத்திரங்கள், பூஜை ஐட்டம்ஸில் உங்களுக்கு 179 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. மாட விளக்கு மிதக்கொண்டு இருக்குதுன்னா பாருங்கள். ஊடுதிரி விளக்கு, வேலு, உங்களுக்கு சூலாயுதம், மணி, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. சில்வரில் உங்களுக்கு பால் டப்பா, இதெல்லாம் ஃபில்ட்ரி காப்பி போடுறதுங்க. இது கூட உங்களுக்கு 179 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. பித்தளை பொருட்களில் உங்களுக்கு மாட விளக்கு, தட்டுன்னு இருக்கிறது மட்டும் இல்லை, இப்போ கார்த்திகைக்குனால புதுவித கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பூஜை அறைக்கு வைக்கிற எல்லா செட்டு கலெக்ஷன்ஸுமே இருக்குது. பிரசாதம் வைக்கிற தட்டு, பவுல்ஸு, கலசம் எல்லாமே வச்சுருக்காங்க. உருளி எல்லாமே பித்தளையில் இருக்குது பாருங்கள். விளக்கெல்லாம் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்டாண்டோடு இருக்க விளக்கு, ஊடுதிரி விளக்கு, இதெல்லாம் சந்தன குங்குமம் வைக்கிற மாதிரி நம்ம பூஜை ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சன்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். டைமண்ட் விளக்குமே இங்கே அவைலபிளாக இருக்குது. பூஜை தட்டுமே இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ஏதோ ஒரு காளான் மாதிரி இருக்குது. உள்ளே திறந்தா சந்தன குங்குமம் வைக்கிற மாதிரி இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸுக்கு டிசைனாக இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்னா தாராளமாக கிஃப்ட் ஐட்டமாக கூட இந்த மாதிரி பாத்திரங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை புதுசாக கல்யாணம் வைக்க போகிறீங்க, கல்யாண சீர்வரிசைக்கு பாத்திரம் எடுக்கிறோன்னாலும் தாராளமாக இங்கே வந்து எடுங்க. அந்தளவுக்கு இப்போ ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸு டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டீ கப்பெல்லாம் 6 கப்பு காம்போவாக வந்துடும். மினி ஜூஸரும் அவைலபிளாக இருக்குது. எது பொருள் எடுத்தாலும் 179 ரூபா மட்டும்தான். நம்ம மதுரையில் தான் இந்த ஷாப் லொக்கேட்டாக இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் கிடையாது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே ஒரு ஹைப் பாயிண்ட் வரும், அதையும் கொடுத்துருங்க. வீடியோ சின்னதாக பூஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை மாதிரி மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா, அதுக்காக தான். அது மட்டும் கிடையாது, சில்வரில் இருக்க ஆயில் கேனும் அவைலபிளாக இருக்குது. ஆப்பிள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுற கட்டர் கூட அவைலபிளாக இருக்குது. வித் பவுலோடைய ஆயில் கேன்ஸ்லேயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. கிளாஸில் இருக்க ஆயில் கேனும் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போடுற மிஷின்ஸ் இருக்குது. சாப்பர், ஹேண்ட் சாப்பரும் அவைலபிளாக இருக்குது.
மம்பட்டி முதற்கொண்டு வச்சுருக்காங்க. இடிக்கல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லையா, இல்லை ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி டிசைனாக எக்கச்சக்கமான பிளேட்டும் அவைலபிளாக இருக்குங்க. சின்ன சின்ன பிளேட்டெல்லாம் உங்களுக்கு காம்போவாக எடுத்துக்கலாம். செராமிக், பிளாஸ்டிக்கில் இருக்கிறது எல்லாமே இதில் அவங்க வந்து காம்போனா பேக் பண்ணியே வச்சுருப்பாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருப்பாங்க. தனித்தனியாக சிங்கிள் பீசஸாக இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக சிங்கிளாகவே வச்சுருப்பாங்க. செம சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குல்ல. கிச்சன் ஐட்டம் உங்கள் கிச்சனை நீங்களும் அப்கிரேட் பண்ணணுன்னா தாராளமாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ஒர்த்தபுளாக நிறைய ப்ராடக்ட் இருக்குது. பேஸ்கட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிங்கில் வைக்கிற பேஸ்கட்டு, ஆயில் கேன்ஸில் டிஸ்பென்சராகவும் இருக்குது, ஸ்ப்ரே பண்ணுறதும் இருக்குது. கிளாஸ் ஒர்க் கலெக்ஷன்ஸில் இதெல்லாம் பாருங்கள். டைனிங் டேபிளெல்லாம் வச்சா செம்ம சூப்பராக இருக்கும். ஊறுகாய் ஜாடி, உப்பு ஜாடியில் இந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற ஜாடியும் இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி டிசைனான ஜாடியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பாருங்களேன், கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. உங்கள் கிச்சனை கலர்ஃபுல்லாகவே மாற்றிடும்னா பாருங்கள், அட்ராக்டிவான கலர்ஸில் தான் இருக்குது. முறம், கப்பு இதெல்லாம் வந்துட்டு காம்போவாக வச்சுருக்காங்க. 3, 4ன்னு சொல்லிட்டு பேட்டு பாலோட வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டூலெல்லாம் 2 பீஸ் காம்போவாக எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான திங்ஸஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் சரி. கேரம் போர்டு இருக்குது, ஜீப்பு, காரு. அது மட்டும் இல்லை, க்ரியேட்டிவாக நம்ம விளையாடக்கூடிய எல்லாமே காம்போ செட்டாக கூட வச்சுருக்காங்க. நம்ம அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணுன்னா இந்த ஷாப் ரொம்பவே யூஸ் ஆகும். உங்களுக்கு பர்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஹோல் ஃபேமிலிக்கு செப்பல் கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஷூலாம் உங்களுக்கு 129 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தானே. இதெல்லாம் நிறையா இருக்குது. சின்ன சின்ன கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லா செப்பல்ஸ் ஐட்டமுமே இருக்குது. உங்களுக்கு ரெகுலர் வேர்க்காக இருக்கட்டும், பாத்ரூம் செப்பல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷூ கலெக்ஷன்ஸ்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. சமைக்கிறதுக்கு தேவையான அலுமினிய பாத்திரமும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சாதம் வடிக்கிற பானையிலேருந்து குழம்பு வைக்கிற பாத்திரம், மீன் பொரிக்கிறது, சர்வ் பண்ணுறது, பால் காய்ச்சறதுன்னு எல்லா வகையான பாத்திரங்களுமே இருக்குது. உங்களுக்கு ஓரளவு காமிக்கிறேன் பாருங்களேன். இட்லி சட்டி, மீன் குழம்பு வைக்கிறது, அதே மாதிரி அரிசி கழுவுறது, காய்கறியெல்லாம் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஈயத்திலே இருக்கக்கூடிய வடிகட்டி முதற்கொண்டு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தாங்க உங்களுக்கு சில்வர் பாத்திரத்துலேயும் எல்லா வகையான பாத்திரங்களுமே இருக்குது. உங்களுக்கு தூக்குவாளி, டிஃபன் பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. கேரி பண்ணுற டிஃபன் பாக்ஸு வித் லிட்டோடைய நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. காய்கறிக்குள்ள குழம்பு இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு, சின்ன சின்னதாக 2 ஃபேமிலிக்கு சமைக்கிறதுக்குன்னு நிறைய பவுல் செட்டுமே இருக்குது. இதெல்லாம் வந்து புது புது கலெக்ஷன்ஸு. பெயிண்டிங்கோட ரீகோட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெளியில் கலர்ஃபுல்லாகவும் உள்ளே வந்துட்டு நார்மல் சில்வர் மாதிரி இருக்கும். சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான சமையல் பாத்திரங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு சர்வ் பண்ணி வைக்கும்போது நம்ம பாத்திரங்களும் அழகாக இருக்கும் இல்லையா. குட்டி குட்டியான தண்ணி ஜக்கு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. குட்டி குட்டி பானை, செம்பு, கிளாஸ்னு சின்ன சின்ன பொருட்கள்லாம் காம்போவாகவே வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய தட்டு, தாம்பழத்தட்டு, பேஷனு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட வீட்டு யூஸ்க்கே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்டாக்கே மூடுற மாதிரி இவ்வளோ பெரிய தட்டு கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. காய்கறி வடிக்கிறது கூட சில்வர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இட்லி தட்டு, இதெல்லாம் 3 தட்டுமே ஸ்டாண்டோடையே உங்களுக்கு வந்துடும். சாதாரண உங்களுக்கு வடச்சட்டியில் கூட இந்த மாதிரி தட்டை வச்சு இட்லி ஊற்றிட்டு போயிடலாம். 2 எல்லாம் 3ன்னு சொல்லிட்டு செட்டாக காம்போவாகவே வச்சுருப்பாங்க. பேக் கலெக்ஷன்ஸில் சொல்லவே வேணாம். ட்ராவல் டைம் கொண்டு போகிற மாதிரி இந்த மாதிரி பெரிய பேக்ஸும் இருக்குது. நார்மலாக ஹேண்டைலே நம்ம காய்கறியெல்லாம் வாங்குற மாதிரி இந்த மாதிரி குட்டி பேக்ஸு கூட அவைலபிளாக இருக்குது. த்ரெட்டில் போட்டது, லெதரில் இருக்கிறதுன்னு எல்லா பேக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்ஸு, ஸ்லிம் பேக்கு, ஹேண்ட் பேக்குன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்க்கே போட்டு போகிற மாதிரியான ஹேண்ட் பேக்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறேன். இந்த ஷாப் பொங்கல் வரைக்குமே இந்த இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கும். எல்லா பொருட்களுமே தீர ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். எப்போ போனாலுமே இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க. இந்த மாதிரி கிட்ஸுக்கு பிடிச்ச டாய்ஸு புது புது கலெக்ஷன்ஸாக எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடல் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவேன். ஒரு மகால் வந்து பெரிய மகாலுங்க. 2 செக்ஷனாக பிரித்து பிளாஸ்டிக் ஐட்டத்துக்கு ஒரு செக்ஷனுக்கு, வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே ஒரு செக்ஷன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னும் இந்த வீடியோவில் முக்கியமான பொருள்லாம் காமிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்லேருந்து வீடு துடைக்கிற விளக்கமாறு, மாப்பு, ஒட்டடை அடிக்கிற குச்சின்னு எல்லா ஐட்டமுமே இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்கள்னு சொன்னேன்ல, அப்போ இங்கே கிடைக்கிறது எல்லாம் தானே. இந்த மாதிரி நம்ம ஃபோல்டபுளாக வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாயும் இருக்குது, நம்ம நார்மலாக விரிக்கக்கூடிய பாயும் இருக்குது. மேட்டெல்லாம் 1, 2, 3ன்னு காம்போவாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மேட்டும் ஒவ்வொரு வித்தியாசமான ப்ரைஸில் இருக்குது. காம்போ மேட்டும் இருக்குது, சிங்கிள் மேட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி மேட்டெல்லாம் சிங்கிளாக வரும், முன்னாடி காமிச்சது எல்லாமே உங்களுக்கு காம்போவாக வரும். சிங்கிள் மேட்டுமே உங்களுக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தே வாங்கிக்கிடலாம். பாத்ரூமில் யூஸ் பண்ணுறது, கிச்சனில் யூஸ் பண்ணுறது, வாட்டர் ப்ரூஃப்னு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. மேட்லேயே உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆன்டி ஸ்கிப்பபிள் மேட்டு கூட அவைலபிளாக இருக்குங்க. தண்ணி பட்டா வழுக்காமல் இருக்கும். ரப்பர் மேட்டும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சாஃப்டான பில்லோ கூட வச்சுருக்காங்கன்னா பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருந்துச்சு இந்த பில்லோலாம். அந்த மாதிரி கலர் பில்லோவும் இருக்குது. நம்ம ஒயிட் கலரில் சாஃப்டாக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சாஃப்ட் பில்லோவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சேரில் சோபாலெலாம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதான குஷன் செட்டும் இருந்துச்சு. அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் தான். 179 ரூபாய்க்கு சோபா கவர் யார் கொடுப்பா, டைனிங் டேபிள் கவர் யார் கொடுப்பா. இந்த கவர்ஸு இது எல்லாமே வாஷபிள் ஐட்டம் தான், நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பில்லோ கவரில் காம்போவாகவே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, கார் துடைக்கிறது, பெரிய பெரிய கொடை, யோகா மேட்டுன்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. பிளாஸ்டிக் பொருட்களுக்குன்னு ஒரு ரூம்பே செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பாருங்கள், அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. வீட்டில் உபயோக பொருள்னு சொல்கிறோம்ல, குட்டி குட்டி சேர்லேருந்து பெரிய பெரிய பக்கெட் வரைக்குமே இருக்குது. நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் வந்து கண்டெய்னர்லாம் உங்களுக்கு 4, 5, 6ன்னு காம்போவாகவே கிடைக்கும். வித்து ஸ்பூனோடையே வரும். 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோன்னு போடுற அளவுக்கு கூட காம்போ செட்டாகவே இருக்குது. பெரிய பெரிய கலெக்ஷன்ஸுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் இருக்குது, ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டது, பிரிண்ட் போட்டதுன்னு சொல்லிட்டு எல்லா கண்டெய்னருமே இருக்குது. எல்லா கண்டெய்னருமே உங்களுக்கு வந்துட்டு வித்து ஸ்பூனோடையே கொடுத்துருவாங்க. மட்டும் இல்லை, காம்போ கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ளே ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் ஹேங்கிங் டைப் கண்டெய்னர் தான். இதில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இவ்வளோ பெரிய பாக்ஸுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. இதை திறந்தோம் அப்படி எடுத்தோம்னா இன்னும் ஒன்று இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ளேயும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி 4 பாக்ஸஸ் காம்போவாக வந்துடும். இது வந்து ஓவல் ஷேப்பில் ஹேங்கிங் டைப்பில் இருக்குது இல்லையா. இதே இது வந்து ஃப்ளவர் டிசைன்ஸில், ரவுண்டு ஷேப்பில், ஸ்கொயர் டைப்பில், இந்த மாதிரி மெடிக்கல் பாக்ஸ் ஷேப்லன்னு சொல்லிட்டு எல்லா ஷேப்ஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சாம்பிள் பீசஸ் தான். இதுக்குள்ளே 4 பாக்ஸஸ் உள்ளே வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அடுக்கு டப்பா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டைப் அண்டு கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. தண்ணி ஜேக்கில் கூஜா டைப் இருக்குது. நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி ஜேக்குமே அவைலபிளாக இருக்குது. இதில் வந்துட்டு 2, 3ன்னு காம்போவாக கிடைக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கண்டெய்னர்ஸ்லாம் 3வும், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இதெல்லாம் உங்களுக்கு 2ன்னு காம்போவாக வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், காம்போனா அவங்களே கட்டி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. காம்போ இல்லாத ப்ராடக்டெல்லாம் நம்ம சிங்கிளாக எடுத்துக்கலாம். நிறைய டிசைனாக இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது. பால் கேன் முதற்கொண்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 2 கிலோ 3 கிலோ பிடிக்கிற டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் இருக்குது. இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போடுற மாதிரி கண்டெய்னர் 3 இது செட்டாகவே வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஸ்டாண்டுங்க. கார்னர் ஸ்டாண்டு, கிச்சனில் வைக்கிற ஸ்டாண்டு, அப்புறம் வெங்காய கூடைன்னு சொல்லுவோம்ல, வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஸ்கொயரில் இருக்க ஸ்டாண்டுன்னு எல்லா ஸ்டாண்டுமே அவைலபிளாக இருக்குது. நிறைய டிசைன்ஸு, நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு சாம்பிள் பீஸு டிசைன்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்காங்க. வட்டை வாளின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். டப்பு இதெல்லாம் வந்துட்டு செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸ். பெரிய பெரிய வட்டையெல்லாம் உங்களுக்கு போர்வை 4-5 போர்வையெல்லாம் அலசுறதுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வட்டை பெரிய பெரிய டப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு கடை, ஸ்டேஷ்னரி கடையாக இருக்கட்டும், காய்கறி கடை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டப்பு, வட்டை இதெல்லாம் பெருசெல்லாம் எடுத்துக்கலாம். 25 கிலோ பிடிக்கக்கூடிய அரிசி ட்ரம்மு, அழுக்கு கூட, பெரிய பெரிய வாளியெல்லாம் மூடியோட இருக்குது. மூடி இல்லாமையும் நீங்கள் வாங்கிக்கிறலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொங்கல் வரைக்குமே இந்த ஷாப் இந்த இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கும். மார்னிங் 10 o'clock ஆரம்பித்து நைட்டு 10 o'clock வரைக்குமே இருக்கும். பொங்கல் வரைக்கும் தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸ்டாக்கும் அல்லல்ல குறையாத மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்டூலெல்லாம் யாருங்க கொடுப்பா. இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் 1 இயருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஷாப்பில் தான் இந்த ஸ்டூலெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால சொல்கிறேன், குட்டி குட்டி ஸ்டூல்லே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எடுத்து காமிச்சோம் அப்படின்னா வீடியோ இன்னும் லென்த்தாக தான் போகும். டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். நம்ம மதுரையில் அம்பிகா தேட்டர் எல்லாத்துக்குமே தெரியும். அது பக்கத்தில் இருக்க ரோட்டுக்குள்ளே தான் இருக்குது. ட்வின்ஸ் மஹால். ஆன்லைன் கிடையாது, டேரெக்டாக மட்டும்தான் விசிட் பண்ண முடியும். டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சுகன் ஸ்பாட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சின்னதாக லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.